நாமினேஷன் பண்ணாங்க பத்தி குரூப் பண்ணி அது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி இந்த வீக் பார்த்தா 0 தான். நேற்று அந்த பேஸ்ட் மேட்ரு டெஸ்ட் மேட்ரு எடுத்து ஓட்டாங்க ஃபுல்லா. நேற்றுக்கு நோ யூஸ். ஓகே அவ்வளவுதான் bro. ஓகே தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஜியோ பிரவீன் ப்ரோ பேசுங்க ப்ரோ. பேசுங்க ஜியோ பிரவீன். ப்ரோ இருக்கீங்களா ஜியோ பிரவீன்? ப்ரோ மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அவர் அன்மியூட் பண்ணாரு திரும்பி மியூட் ஆயிடுச்சு. ப்ரோ நான் பேசவா? பேசுங்க ப்ரோ. பேசுங்க. இன்னும் ரொம்ப நேரமா சைலண்டாவே உட்காந்து. இல்ல எனக்கு இன்னைக்கு எபிசோட்ல அப்சர்வ் ஃபியூ திங்ஸ். என்னன்னா பார்வதிக்கும் விக்ரம்க்கும் ஐ திங்க் தே காட் த ரைட் அட்வைஸ் அண்ட் தே டுக் இட் வெல். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ திங்க் த கேம் வில் இம்ப்ரூவ் போத் ஆஃப் தம்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கரெக்டான ரோஸ்டிங்கு கரெக்டான அட்வைஸ் போன மாதிரி போய் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் சபரிக்கும் கனிக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தி போத் ஆஃப் தம் அண்டர்ஸ்டாண்ட். அதை புரிஞ்சுட்டு ஆடுவாங்கன்னு தோணவே இல்லை அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம வாட்டர் நீங்க மெலனோட ஃபார்மேட் ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம பேசும்போது நான் சொன்ன இது வந்து கரெக்டா சொன்னாரு பாருங்க. நீங்க இருந்தீங்க, நீங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணீங்க. இல்ல ப்ரோ அது கேம் டாஸ்க் அப்படிதான் விளையாடணும், அப்படி அது அது பெருசா இல்லைன்ட்டு நான் தப்புதான் ப்ரோ சொன்னேன். அது பார்வதி நான் அடிப்பட்டதுதான் இது. ஆனா இவ்வளவு பிசிக்கலா போயிருக்கவே கூடாதுன்னு தான் சொன்னேன். ஓகே அது கண்டிப்பா தப்புன்னு தான் சொன்னேன். அண்ட் தென் எனக்கு வந்து சாண்ட்ரா மேல வந்து ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த வீக் ஃபுல்லாவே. ஆக்சுவலா அவங்க வந்து லைட்டா ஒரு ஷேட் ஆஃப் வியானா எனக்கு தெரிஞ்சது இனிஷியலா வச்சிருந்த கான்வர்சேஷன்ல எல்லாம் ஒரு மாதிரி ஆக்டிங். அண்ட் தென் எண்டில் வந்து கனி பேசும்போது வந்து ஸ்டாண்ட். முன்னாடி வந்து அவங்க வந்து இப்படிதான் போகுமா தெரியலலாம் சொல்றாங்க. கனி கிட்ட ஷி ஷுட் ஹவ் ஸ்ட்ராங்லி செட் அந்த ஸ்கோர் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா அவங்க. ஆமா எனக்கு வந்து அப்போ வந்து தெரியல நீங்க வந்து, ஆனா இப்போ நீங்க குரூப்பிசமா ஃபேவர் பண்ண மாதிரி தான். ஏன்னா விஜய் சேதுபதியே அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போனா வந்து ஏன் அங்க வந்து ஒரு மாதிரி எனக்கு நீங்க சொல்றதே புரியல அப்படின்ட்டு போனது வந்து அது ஸ்கோர் பண்ற சான்ஸை மிஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. டைரக்டா கண்ணியை போட்டு அடிச்சிருக்கலாம். ஆமா நீங்க ஃபேவரிசம் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2-3 பேர்கிட்ட. இப்போ வந்து டைரக்டாவே அது உங்க ஃபேஸ்லயே சொல்றேன் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. விஜய் சேதுபதியோ சொல்லிட்டாருன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அண்ட் தென் இன்னைக்கு லைவ் நிறைய பேர் பாத்தீங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா அவங்க பேசினதெல்லாம் வந்து சோ இரிட்டேட்டிங். என்னென்னமோ பேசிட்டே இருக்காங்க லைவ்ல. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு தெரியல. என்னென்னமோ பேசுறாங்க ப்ரோ. இன்னைக்கு லைவ் பார்க்கவே வெறுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் மெலான் வந்து நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேனோ அதை வந்து பேசணும்னு நினைப்பார்ல. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி 2-3 பேர் இந்த திவ்யா அதுக்கப்புறம் வியானாலாம் அந்த மாதிரி பேசின மாதிரி தோணுச்சு. கேப்டன்சி டாஸ்கை பத்தி கேட்டதுக்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்களா, அதை பேசணும்னு யோசிச்சுட்டு வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. வியானா பேசினது. திவ்யா வந்து ஒன்ஸ் அகேன் ப்ரூவ்டு கம்ருதினோ வாட்டர் மெலானோ கடந்த ஒரு கவலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசவே வராது போல அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வைல்ட் கார்ட்ஸ் மேல அந்த ஓகே டோட்டலா போயிடுச்சு. மேபி சாண்ட்ரா வந்து இப்போ பண்றது கேமா பிளே பண்ணாங்கன்னா மேபி அது இம்ப்ரூவ் ஆகலாம். அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹோப் ஆன் எனி ஆஃப் த வைல்ட் கார்ட்ஸ். நம்ம வந்து விக்ரம் பார்வதி இவங்க தான். கம்ருதீன் மேபி நாட் ஐ டோன்ட் நோ. இவங்க தான் வந்து பெட்டர் பிளேயர்ஸா இருப்பாங்களோன்ற ஃபீல் வருது எனக்கு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. தென் கானா வினோத்தை வந்து ரோஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கூட தொடாம போனது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. மேபி ஐ திங்க் த சேனல் வாண்ட்ஸ் இன் டு பி எக்ஸ்போஸ்டுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சேனல் 100% தெரியும் கானா வினோத் பேசுறது. அது கொஞ்சம் கூட விஜய் கிட்ட சொல்லாம அப்படியே விடுறாங்கன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆகணும்ன்றதுக்காக வேணும்னே பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இல்லைன்னா இந்த பீப்புள் ஹேவ் த நரேட்டிவ்ஸ்ல வாட்டர் மெலன் இப்படி பேசுறதால தான் கனாவினோத் பேசுறாருன்ற ஒரு டாக் போகுதுல, அதை உடைக்கிறதுக்காகவும் மேபி இருக்கலாம்.
இப்போ நாங்க எதுவுமே அட்வைஸ் பண்ணல. நீங்களே பார்த்துக்கோங்க. மத்தவங்ககிட்டயும் அவர் இப்படிதான் பிஹேவ் பண்றாருன்றத எக்ஸ்போஸ் பண்றதுக்காகவும் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ வை தே டிட்ன்ட் டச் த டாபிக் அட் ஆல். எல்லாருக்கும் அட்வைஸ் குடுத்தவங்க, அத மட்டும் பர்ட்டிகுலரா விட்டுட்டு போனது வந்து எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. பட் ஐ திங்க் அவர நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் வாட்டர்மெலன்ல வந்து இன்னும் நெறைய ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாரிலாம் கேள்விப்பட்டேன். நமக்கு ஆனா அதெல்லாம் ஃபுல்லா காட்டியிருக்கணும். ஐ டோன்ட் நோ வை தே டிட்ன்ட் ஷோ எனிதிங். இந்த நமக்கு வந்து அத தெரியணும்ல. காட்ட அவர் வந்து முடியாது. ஓட்ஸ் வழியா வெளிய அது வந்து இல்ல. அது காட்ட முடியாது. ம். ஏன்னா, அந்த வார்த்தைகள்லாம் இருந்ததுனால அத காட்ட முடியாது. ஸோ இட்ஸ் கோன் இன் எடிட்டிங். ஓகே, ஓகே. இல்ல இமான் ப்ரோ. ஏன்னா எனக்கு என்னன்னா நரேட்டிவ் ப்ரோ, செட் ஆயிரும். ஒண்ணு ஸோ அவர் வேர்ட்ஸ் இல்ல நரேட்டிவ் செட் புரியுது, ஆகும். புரியுது. அது வேற மாரி போயிடும் அந்த இஷ்யூ. ஸோ அதனால அது காட்டப்படவில்லை. ம், ம், ம். பட் இல்ல யார் எனக்கு என்ன யாரெல்லாம் அன்ஃபேரா நேர்ல போய் பட்டுச்சுன்னா பார்த்தாங்களோ தே நோஸ் இட். ம், ம், ம். எனக்கு என்ன அன்ஃபேரா பட்டுச்சுன்னா, அவர நீங்க வந்து ஓட்ஸ் மூலமா நீங்க வந்து அவர வெளிய எடுக்கலன்னா, தே ஷுட் ஹவ் கிவன் அ ரெட் கார்ட் அண்ட் ஷோட் இட் அவுட்ன்ற மாரி தான் ஃபீல் ஆச்சு. இல்லன்னா அ அது ஒரு மாரி அன்ஃபேரா ஃபீல் ஆகுது. அவருக்கு கண்டிப்பா ஓட்ஸ் இருந்திருக்கும். ரம்யாவ விட சுபிக்ஷாவ விட அதிகமா ஓட்ஸ் இருக்கும்ன்றது தான் எனக்கும் ஃபீலு. ஸோ அவர் இந்த ரீசன்க்காக தான் எடுக்குறீங்கன்னா, ஷோ இட் டு த பப்ளிக் அண்ட் ரிமூவ் வித் ரெட் கார்டுன்ற மாரி ஃபீல் ஆச்சு. பப்ளிக் அவருக்கு ஓட்டு போடாம பிரதர் எடுக்கணும். பிரதர் அவரு ஒருவேளை அந்த ரெட் கார்டு விஷயத்த ரீசன் சொல்ல முடியாம இல்ல இருந்துச்சுன்னா அதுதான் சொல்றேன். அந்த விஷயத்த வந்து ப்ரோ எடுத்து சொல்ல முடியாது. அதனால தான் அது வந்து காமிக்கல. ஓகேங்களா? இப்போ அந்த விஷயத்த இப்போ வச்சு இப்போ நான் உங்கள்ட்ட சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கிறேன். இதுவரைக்கும் பிக் பாஸ்ல யாரெல்லாம் ரெட் கார்டு வாங்கியிருக்கா சொல்லுங்க? மகத், இவன் விஜய் வர்மா, அப்புறம் வேற விஜய் பிரதீப். ஒரு மைண்ட் பிரதீப் ஆண்டனி. விஜய் மகத்து வர்மா பிரதீப் ஓகேவா? மகத் சரவணன். சரவணன் ரெட் கார்டுலாம் சரவணன். வாங்கல. அவர் அனுப்பிச்சிட்டாங்க டைரக்ட்டா. ஓகேவா? அமிச்சிட்டாங்க ஓகேவா? கரெக்டா. இப்போ இந்த பேர்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் இருக்கா? ஆமா ப்ரோ. ஒரு ஆமா. ஆமா ஹிஸ்டரியில இருக்கா இந்த பேர்லாம்? எஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ ம் உங்களுக்கு புரியுதா ஏன் ம் குடுக்கலன்ட்டு? புரியுது, ஆ. புரியுது. ஹிமாத் ப்ரோ நான் வந்தன தான் சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சான். பேரை கெடுத்து தான் அந்த ஆள் வெளியே வந்திருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில எக்ஸாக்ட்லி. பார்த்தா. ம். ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ என் பாயிண்ட்ஸ். நம்ம கண்டினியூஸா பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. கெவின் எஸ். ஹலோ எவ்ரிஒன். நான் வந்து இந்த குறியீடு இஷ்யூ வந்து அவர் அட்ரஸ் பண்ண விதம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் பேசுகிறேன். அது ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து விளக்கம் கேட்டுட்டு சொல்லியிருக்கணும். எடுத்தோடனே இவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைவ்ல நான் பார்த்தேன். அரோரா வந்து கமருதீன்கிட்ட பேசும்போது பாரு பேசாத பேச்சா அவன் இன்னும் உத்தமியான்லாம் கேட்டாங்க. ஸோ இவங்க இன்டென்ஷனலாக பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு புனிதர் அப்படிங்கிற அளவுக்கு அரோராக்கு. அதே மாதிரி அந்த கானா வினோத் வந்து 1 வீக் ஃபுல்லாக இந்த சாப்பாட்டு மேட்டரை சொல்லி சொல்லி புல்லிங் பண்ணியிருந்தாப்புல திவாகரை. அதை வந்து ஒரு ஹோஸ்ட்டை நம்பி அட்ரஸ் பண்ணுவாருன்னு நம்பி சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன தகுதி உங்களை விட நான் தகுதியில் கம்மி அது இதுன்னு சொல்லி அவரோட வெளியே அந்த கான்ட்ரவர்சியான மேட்டரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹோஸ்ட் இவரை பிராண்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு அரோரா வெளியே வந்து என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இது பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுதான் கெவின் ப்ரோ. கானா இனத்தோட இஷ்யூல வாட் ஐ ஃபீல் இஸ் அவர் அப்படியே விட்டுட்டோம்னா பப்ளிக்கே தெரிஞ்சிடும். இவர் மத்தவங்க கிட்டயும் இப்படிதான் அபியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அது சேனலே நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவர் வாண்டடா அவாய்ட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லைன்னா அவர் இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மாதிரி அபியூசிவா இல்லாம இல்லைன்னா ரொம்ப மாக்கிங் ம். பாடி ஷேமிங் பண்ணாம இருந்தாருன்னா மேபி திவாகர்னால தான் இஸ் டூயிங் அப்படின்ற நேமும் சேஞ்ச் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம் டோட்டலா. அது அட்வைஸ் ப்ரோ கொடுத்து அதான் சேஞ்ச் ப்ரோ ஆன மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்றும் இல்லை ப்ரோ. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட போய் திவாகர் வாண்டடாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லா டைமும் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணி இந்த புல்லிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த என்ன அந்த செம்பகமே சாங் ஒன்று பாடிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணார். அந்த ஒரு சீனுக்கு மட்டுமே ரெட் கார்டு கொடுக்கலாம். பட் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணல. விக்ரம் வந்து அந்த மார்க் பண்ணது இதுக்கெல்லாம் வந்து ஏதோ கேட்டிருக்க மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு பிடிக்கல சொல்லப்போனால்.
ஒரு ப்ராப்பரான என்கொயரி நடக்கல ப்ரோ இந்த குறியீடு மேட்டர்ல. ஓகே. ஹரிஷ்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசுங்கண்ணா. ஹரிஷ்ணா. ஆ இல்ல அந்த வீட்ல வந்து இந்த இதுல வந்து ஃப்ளஷ்ல வந்து அந்த பிரஷ்ஷ போட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு கேட்கல இருந்தாங்கல்ல. ஹரிஷ் ப்ரோ. இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. சோ இப்ப அந்த ஃப்ளஷ்ல போட்டது இந்த வீட்ல வந்து கிளீன்லாம் பண்ணுவாங்கல்ல பிபி டீம். அவனுங்க ஏதாவது தெரியாம மிஸ்பிளேஸ் பண்ணி ஏதாவது கிளீன் பண்ற போது ஏதாவது ஒண்ணு உளுந்து அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்ற பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல அது சான்ஸே இல்லையா? இல்ல சான்ஸ் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. அது ரொம்ப அப்படியே மூடி மறைச்ச மாதிரி இருக்கே. அந்த அப்படியே அப்பனா அட்ரஸ் பண்ணாம ப்ரோ யார் போட்டாங்கன்னு. அத பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா ம். அந்த அந்த ஒரு வடிவேல் சரத்குமார் ஒரு படம் அந்த பேங்க்ல போயிட்டு ஸ்டாம்ப் வாங்க போவாங்க பாத்தீங்களா, ம். அந்த மாதிரி தலை சுத்திரும் போனோம். இல்ல நேத்து பூரா லைவ பார்த்து அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்டா கடைசி வரைக்கும் இது என்னன்னே எவனுமே ஒரு கிளாரிட்டிக்கே எவனும் கிளாரிட்டியும் கொடுக்கல. அது இவனுங்களாவது இன்னைக்கு ஷோல சொல்லுவானுங்கன்னு பார்த்தா அவர் ஹரிஷ் ப்ரோ, வந்து அது அத பத்தி அது பேசவே தெரிஞ்சுக்காம பேசாதீங்கன்ட்டாரு. அது தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மதியம் இமாத் ப்ரோ அப்படியா? கேட்டாரு. கேட்டுட்டு தலைவலி இதுன்ட்டாரு. ஓகே ஹரிஷ் ஓகே. ப்ளீஸ் ஹரிஷ் அது வேண்டாம் ஹரிஷ். சரி சரி ஓகே ஓகே. இன்னைக்கு இல்ல விக்ரம் கூட சொன்னார் இப்போ தெரியுமா, எனக்கு ப்ரோக்கோ ஒண்ணுமே மட்டும் புரியலடா அப்படின்னால. அதே நிலைமையில தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட நான் அதே நிலைமையில தான் இருக்கேன். சத்தியமா எனக்கு புரியல. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க சீரியஸா? சொன்னீங்கல்ல பிபி டீம் வந்து க்ளீன் பண்ணும்போது ஏதாவது விழுந்திருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி பிபி டீம்ல இருந்து கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் தான், அதுவும் ஃப்ரைடே ஓ மட்டும்தான். அந்த ஃப்ரைடே வந்து டீப் கிளீனிங் பண்ணுவாங்க. பட் இது ஃப்ரைடே நடக்கலையே, இது ஐ திங்க் அங்க வியாழக்கிழமையா, அதுக்கு ஓகே. முன்னாடி 2 நான் என்ன நாளுங்கிறாங்க. ஸோ நினைச்சிட்டு வீக் இருக்கேன் டேஸ்ல நடந்திருக்குது. ஸோ அதனால பிபி டீம் வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவங்க அதை ஓகே. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த திரையெல்லாம் போட்டு இவனுங்க பண்ற கிளீனிங் கீழே அழுக்காதான் இருக்கு. சோ அவங்க தான் எக்ஸ்ட்ரா கிளீன் பண்ணுவாங்க போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இல்ல நமக்கு ஹரிஷ் விஷயம் இல்ல ப்ரோ, அது க்ளோஸ் அதுல பண்றது பாயிண்ட் வந்து என்னன்னா எதுக்குன்னா வெறும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வைப்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எடுப்பாங்க, கிளீனிங்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கிளீனிங் வந்து ஃப்ரைடே மட்டும் தான் டீப் கிளீனிங். ஓகே ஓகே ஓகே. ஹரிஷ் ப்ரோ, அதுல பாயிண்ட் என்னன்னா அவங்களோட பிரஷ் வந்து 2 பிரஷ் வச்சிருக்காங்களா. அத வந்து ஒரு பவுச்ல வச்சு அவங்க பெட் பக்கத்துல சின்ன டேபிள் இருக்குல்ல அதுல வச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ அது அதுல நேத்து இருந்து ஒரு லைவ்ல பிரஷ் ஃபுல்லா மட்டும் கேட்டுட்டேன். மிஸ்ஸிங். இல்ல நான் லைவ்ல ஃபுல்லா கேட்டேன். சோ எனக்கு அப்படி என்னன்னா வந்து இது உள்ள இருக்க இது ஒர்க்கர்ஸ் யாராவது அங்க இருந்து ஒருத்தர் எடுத்துட்டு போய் போட மாட்டாங்கல்ல. யாராவது ஒருத்தர் போட்டிருக்கும் பட்சத்துல அதை இவனுங்க ஏன் கவர் அப் பண்றானுங்கன்னு எனக்கு டவுட்டா இருந்தது. அதான் யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. சுபிக்ஷா பண்ணான்னு சொல்றாங்க எல்லாருமே. திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஐயோ இந்த டாபிக். எங்க சுபிக்ஷான் சும்மா சொல்லாதீங்க. டைட்டில் வின்னர் ஆஃப் சீசன் 9 சுபிக்ஷா அப்படி சொல்லுங்க இனிமேட்டு. இது சரி வேறயா? ஓகேங்க. நான் என்னமோ சபரி தான் டைட்டில் வினர்னு நினைச்சேன். விக்ரம் நான் கிட்ட ஏதோ இருந்து வாங்கி வாட்டர் தங்க மெலன் கொடுத்தேன். தான் டைட்டில் வின்னர்னு நினைச்சேன். நான் சொல்றேன் சொல்றீங்களா? கேட்டுக்கோங்க. நான் சொல்லிக்கிறேன். சுபிக்ஷா 70 கப் டேஸ் எடுத்து அரோரா கிட்ட கொடுங்கன்னு இல்ல சொல்லுவாங்க. இல்ல சுபிக்ஷா 70 டேஸ் வந்துட்டாங்க அப்படின்னா சுபிக்ஷா தான் வின்னர். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கேம் நடக்கும், அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இமாத் ப்ரோ, அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்போ இவர் சொன்னார்ல, புக்வாம் சொன்னார்ல, இமாத் ப்ரோ ஸ்டார்டிங்ல சொன்னார் அப்படின்னு, அன்னைக்கு இதை சொல்லுவாரு. இமாத் ப்ரோ நீங்க வாட்டர் மெலன் சொன்னீங்கல்ல 35 பிளஸ் இருப்பாரு. இன்கேஸ் 50க்கு மேல போனாருன்னா 70 டேஸ் மேல போயிடுவாருன்னு சொன்னீங்கல்ல, எக்ஸாக்ட்லி ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட்லி. எப்படி இருந்துச்சு? கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா? கரெக்டா 35 டேஸ் ப்ரோ. என்ன ப்ரோ விக்கல்ஸ் ப்ரோ டாப் 5ல வருவாங்கன்னு சொல்றாங்க. ஈஸி டி. கண்டிப்பா ஏங்க பச்சை நியூஸ் குத்தியாச்சுங்க, கரெக்டா? டாட்டூ போட்டாச்சு, டாட்டூ அவரு போட்டாச்சுங்க. அவரோட ஸ்கூல் அப்படி, அவர் வந்த ஸ்கூல் அப்படி. ஈவன் அரோரா வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க டாப் இல்ல 5. ஹரிஷ், ஹரிஷ் கன்ஃபார்ம் ப்ரோ. அதுல இப்ப நீங்க ஸ்கூல் மேட்டர் சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா நல்லா கேம் விளாண்டாங்கன்னா அப்படியே மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆகி பேட் நேம் ஆனிச்சுன்னா அந்த ஸ்கூல்ல போடுற ப்ரெஷர்ல என்ன பண்ணுவாங்க, வேணும்னே எவிக்ட் பண்ணி வெளியமிச்சிருவாங்க. அதுவும் கரெக்ட் தான். மொத்தத்துக்கும் மோசமா போயிடும். ஸோ அதுல எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கத்தி மேலதான் அது. டிஸ்அட்வான்டேஜ் வரும். எக்ஸாக்ட்லி. ப்ரோ இந்த ரம்யா விஷயத்துல வந்து எல்லாரும் ஒரே விஷயத்த நிறைய டைம் பேசுறத நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை இந்த சேலரி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால அவங்க வர வச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, மதியம் யாரோ அப்படியா? ஏதோ கொஸ்டின் கேட்டாங்களே. யார் யார்? மதியம் ஸ்பெஷல் இதே கொஸ்டின். ரம்யா தான் டைட்டில் கேட்டாங்களா? இல்ல ரசிகா, மதியம் யாரோ இதே கொஸ்டின் கேட்டாங்கல்ல. இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க, சேம் கொஸ்டின்.
இதே ரம்யாவை ஒரு நாள் சிங்கப்பெண்ணுன்னு டேக் போடுவோம் பாருங்க. ஐயோ ப்ரோ இப்பயே போட்டு தான் ப்ரோ இருக்கானுங்க இன்ஸ்டால. ஏன் ப்ரோ இல்ல எனக்கு என்னைக்காவது ஒரு தெரிஞ்சு நாள் என்னைக்காவது ஒரு நாள் கம்பு சுத்தி ஆடிடுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரவாங்க. ரம்யா அப்படின்னு சொல்லி பயங்கரமா போவோம். ஏன்னா எல்லாமே வந்து ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் கட்டாயி கேக்குது ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்ற மாதிரி என்னைக்காவது ஒரு டாஸ்க்ல பயங்கரமா எல்லாரையும் அடிச்சு நவுத்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாமா நீ இருக்கிறது ஒர்த்துதான்னு எல்லாமே மறைஞ்சு போயிரும். அன்னைக்கு எல்லாம் யாருமே இந்த இவ்வளவு நாள் தண்டமா இருந்த எதையுமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க அன்னைக்கு. வாய்ப்பு இல்ல ப்ரோ. ரம்யாலாம் அப்படி பண்ண மாட்டார் ப்ரோ. விஜய் சொன்னதுல இருந்து அவர் வாய் மூடிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான். நம்பிக்கை இல்ல, தெரியலையே இவங்க எல்லாம் என்ன கேம் பிளே மைண்ட்ல வச்சிட்டு இருக்காங்கன்னு, என்னைக்கு யாரோட சுயரூபம் கண்டிப்பா இந்த வெளிப்படும். வாரத்துல ரம்யாவும் கனியும் அவுட் ஆயிடுவாங்க. இப்போ இல்ல இப்போ இந்த இப்படிதான் கடைசியில இப்படிதான் 2 வாரமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஏய் இங்க என்ன டாக்டர் அவார்டா கொடுக்குறாங்க, இந்த நடிக்கிற அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி. இல்ல கனி இருக்கிற டேஞ்சர் பொசிஷனுக்கு இன்னொரு இந்த அடுத்த வாரம் இதுல நாமினேஷன்ல வந்துருவாங்க கண்டிப்பா. வந்துட்டா கொஞ்சம் இதுதான் போல் இருக்கு. கனி கஷ்டம் கனி ப்ரோ. சபரி இன்னைக்கு எல்லாம் நாமினேஷன்ல வருவாங்க ப்ரோ. இந்த வாரம் வருவாங்க. நாமினேஷன் அடுத்த வாரம் கண்டிப்பா கனி வீக் ஆறது அடுத்த சான்ஸ் வாரம் இருக்கு. கண்டிப்பா என்னமா கனியும் ரம்யாவும் சான்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் டேர்ம் ஒரு நிமிஷம். நான் அந்த கடைசி எபிசோடு முடிஞ்சோன்னா திரும்பி பார்த்தேன். அங்க கனி ஒண்ணு அழகா பக்காவா ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணாங்க சாண்ட்ரா கிட்ட. அது சாண்ட்ரா போனதுல தப்பே இல்ல. என்னமோ எல்லாமே ஏன் தப்பு மாதிரி போர்ட்ரை பண்றீங்க அப்படின்னாங்க. ஏமா நீ தப்புன்றதுனாலதான் உன்னை போட்டு இந்த அடி அடிச்சாங்க. அங்க வந்து போர்ட்ரை பண்றாங்களாம். புரியல எனக்கு. ஆமா இல்ல இது ஏன் விஜய் எனக்கு அதாங்க எனக்கு கேள்வி. ஹலோ அதுல அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அதை கேட்கல நீங்க? நான் இது வரைக்கும் எந்த கேம் ஷோவும் பார்த்ததில்லன்னாங்க. அதை கேட்கல நீங்க? ஏப்பா சொந்த சர்வைவர் போயிட்டு சாரி சொந்த சிஸ்டர் சர்வைவர்ல வின் பண்ணி கப்படிச்சுட்டு வந்தாங்க, பாத்துருக்க மாட்டாங்களா? சொந்த சிஸ்டர் இங்க பிக் பாஸ்ல அவ்வளவு விளையாண்டாங்க, அதை பாத்துருக்க மாட்டாங்களா? இது வரைக்கும் எந்த கேம் ஷோவும் பார்த்ததில்லங்கிறாங்க அவங்க. இதுல வேற இந்த கேம் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன் வேற அந்த மாதிரி போர்ட்ரை பண்றேன். அதுக்குள்ள ஒரு சாண்ட்ரா சேச்சி நடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு. இதோட காமெடி சபரியோட என்னன்னா இவங்க உள்ள போனதுக்கு அவங்க சிஸ்டர் போஸ்ட் போட்டாங்களா, அவங்க சிஸ்டர் இவங்க ஏன் இன்னும் பிக் பாஸ் வரலன்னு தேடி பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு இவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க. அந்த அளவுல வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஞாபகமே இல்ல சுத்தமா. ஹலோ இல்ல அப்ப நீங்க பாத்துக்கல. விஜயலட்சுமி ஷி பிளேட் வெல் ஆக்சுவலி, நல்லா விளையாண்டாங்க. ஆமா இதோட பயங்கர பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் நம்பர் 1 அவங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. நிறைய பேர் போன சீசன்ல இருந்து இந்த சீசனோட எபிசோடு ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, கேளுங்களேன். இன்னைக்கு வந்து அவங்க கனி கேட்கும் போது எனக்கு வந்து முதல் கொஸ்டின் என்ன, சரி இதை ஏன் நீங்க விஜேஎஸ் இருக்கும்போது அவர் முன்னாடி கேட்கல அப்படின்னு தான் இருந்துச்சு. தனியா வந்து நீங்க தனியா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன ட்ரை பண்றீங்க? அவர் திரும்பி கேட்பாரு. அங்க எந்த பால் போட்டாலும் அவர் 6 அடிக்கிறாரு, என்ன பண்றது? அவர் அடிக்கிறாருல்ல. இப்ப அதான் சொல்லி அங்க எஸ்கேப் ஆயிட்டு இங்கிட்டு வந்துட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல சாண்ட்ரா எப்படி அலையக்க மூவ் ஆனாங்க, அதை நோட் பண்ணீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு. செம்ம கிளவர் ஹரிஷ். ஆமா அது எனக்கான டிசப்பாயின்மெண்ட் தான். நின்னு அடிச்சிருக்கணும்னு தான் தோணுச்சு. பட் ஆனா அதுவுமே ஒரு வகையில ஒரு கேம் பிளே தான். இல்ல அந்த இடத்துல மூவ் ஆனது தான் அடிச்சது. அந்த இடத்துல மூவ் ஆனது தான் அடிச்சது. நீ எல்லாம் ஒரு ஆளான அடிச்சதுதான் அது. ஆனா பயங்கர இதாதான் இருக்காங்க, ஷார்ப்பா தான் இருக்காங்க அப்போ. இல்ல ப்ரோ இப்ப கேளுங்களேன். இப்போ வந்து அந்த பிரேக் போய் சபரி நல்லா அடிவானதுக்கு அப்புறம் அந்த பிரேக்ல போய் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரை பண்ணா தெரியுமா? பாத்ரூம் ஏரியால சபரி நோட்டீஸ் பண்ணீங்களா? அது பார்வதி கூட நீ ஒன்னும் தப்பா நினைச்சல, நீ நம்பல அது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டாரு. ஹால்ல தான் உட்கார்ந்து கேட்டாரு. ஹால்லயும் கேட்டாரு, பாத்ரூம் ஏரியா போனதுக்கு அப்புறம் திவ்யா பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் ரூம்லயும் போய் கேட்பாரு. ஓகே நான் அதான் சொல்றேன், அவ்வளவு கான்ஷியஸா யூ வாண்ட் பாரு டு சே தட் he didn't do it intentionally. அத பார்வதியும் கொடுக்கல, அழுதுட்டு இருக்கா அந்த கொடுக்கவே இல்ல அந்த பார்வதி. அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருக்கு. அங்க போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையானது நேம கிளியர் பண்ணிக்கணும் போன்றான். இவர் வந்து அங்கேயே நின்று இருக்காரு. திவ்யா சொல்றாரு, நீ போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்ப பேசாத போ அப்படின்றாங்க. அங்கேயே நின்னுட்டு இருக்கான். So he wants to immediately clear the name. அதுக்கு தான் தக்கான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்களே ரசிகன். அதுக்கு ஒரு ரிப்ளை சொன்னாங்க பாத்தீங்களா, சூப்பரா. பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏன் வந்து வெளியே வந்தேன்னா, நான் நின்னுன்னா இவங்க எல்லாரும் நான் அப்பயே சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு
பேச வந்துருவாங்க, அதனால தான் நான் பாத்ரூம் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேன் ப்ரோ. அது இப்போ ஒண்ணும் இல்ல இப்பதான் ப்ரோ. பாத்துருக்காங்க. she has a third person view. அது எவ்வளவு டேமேஜிங்கா இருக்குன்னு சொல்லி இப்பதான் அவளுக்கு தெரியுது வெளியில. ஆக்சுவலி அங்க வந்து கேமோட அந்த இதுல வந்து she didn't register இல்ல அத பாக்குற போது தான் பண்ணிட்டாங்க, தெரியுது, இவ்வளவு அவ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஆக்ஷன்ஸ் அவ பாக்குற அது போது வெளியில தான். ஒரு தேர்ட் பர்சனை பார்க்கும்போது இவ்வளவு பாத்துரும் ஒருத்தனும் ஒண்ணும் கேட்கலடான்ற போது she is breaking there. இல்ல இவ்வளவு அன்னைக்கும் பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல அன்னைக்கு நம்ம பார்வதியே நார்மல் நம்ப பேசும்போது வச்சுட்டாங்க ரசிகன் ப்ரோ. அவங்களுக்கு நார்மல் தான் போல இது, இப்ப அடிக்கலாம் போல இப்படி அப்படின்ற மாதிரி அவங்களே போயிட்டாங்க. அப்புறம் தான் ஜோப் கரெக்ட் தான், இதான்டா நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லயே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது அவங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா ஸ்ட்ரைக் ஆயிருக்கு? இட்ஸ் நாட் ஈவன் தட் ஹி ஹிட். இத்தனை பேரு இந்த அடியை பார்த்துட்டும் ஒருத்தன் கூட அது கேட்கலடான்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலி. இல்ல அன்னைக்கு நம்ம டிபேட் பண்ணோம் தெரியுமா ரசிகன், அன்னைக்கு நான் சொன்னேன் தெரியுமா கேம்ல தான் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு பாக்குற போது அது ரொம்பவே தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன ஒரு அக்ரெஷன்ல தான் அவன் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப இன்னைக்கு பட்டவர்தமா இன்னைக்குதான் ஸ்லோ மோஷன்ல எல்லாம் போட்டு காமிச்சு கொஞ்சம் கிளியரா காமிச்சாங்க ப்ரோ. காலை மிதிக்கிறதுலாம் அவ்வளவு இன்டென்ஷனலா இருக்கு. கீழே லைட்டா பார்த்துட்டே மிதிக்கிற மாதிரி காமிச்சாங்க 3 வாட்டி. அதான மேட்ரு, அதான கிரைம். ஹரிஷ் அதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போய் வேற அவன் வேற அழுதான் வேற, பயங்கரமான ஒரு ரெடி போட்டான் சொன்னாங்க அன்னைக்கு. அந்த மேன் ஹேண்ட்லிங் மேட்டர்ல அடிச்சு விட்டாங்க நல்லா. அதுல தைரியமா சொன்னா பாத்தீங்களா சபரிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஞாபகம் இல்லை சார், அப்புறம் குறும்படம் போட்டுடலாமா அப்படின்னோடனே போட்டுடலாம் சார். விக்ரம் காப்பாத்திட்டான். பறந்துருக்கும். விக்ரம் வெளியே அடிச்சிட்டா, ஸ்ட்ரைட் அடிச்சிட்டான். விக்ரமுக்கு அடி விழுவாங்க ப்ரோ. அவர் வந்து அங்க ஜஸ்ட் மேன் ஹேண்ட்லிங் சொல்லல. அவன் என்ன தெரியுமா சொன்னா? அதுக்கு வேணும்னு அடிச்சேன். விக்ரம் என்ன சொன்னா? மேன் ஹேண்ட்லிங் தானே. இல்ல வேணும்னு அடிச்சது அது வந்து இன்னொரு ஏரியா. வேணும்னு அடிச்சதுன்னு சொல்லி ஒன்று சொன்னது. விக்ரம் அதுக்கு வந்து அந்த சோஃபால உட்காந்து கழுத்துலயே மிதிச்சு மொத்தமா முடிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு வந்து இந்த கேட்டு பக்கத்துல வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாட்டி பிசிக்கல் கேம் வைக்கிறேன், நான் எப்படி மேன் ஹேண்ட்லிங் பண்றேன் பாருன்னு சொல்லி பஞ்சுலா கூடுவார் விக்ரம். இல்ல ஆனா இது மேன் ஹேண்ட்லிங் வந்து ரவுண்ட் 3க்கு முன்னாடி சொன்னது. அது இவன் இப்படி எல்லாம் பண்ணக்கு அப்புறம் சொல்லல. ரவுண்ட் 1 அவங்களுக்கு அடிபட்டுறோம்ல, அடிபட்டு உள்ள போவாங்கல்ல, அப்போ சொன்னது. ஆமா கண்ணில் அடிபட்டோடனே உள்ள போயிருப்பாங்க, அப்ப சொன்னது இதெல்லாம். ரசிகன் அன்னைக்கு சொல்லும் போது எவ்வளவு பேர் முட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலா சபரி அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த அன்னைக்கு எவ்வளவு பேர் முட்டு கொடுத்தாங்க. முட்டு தான் நான் எனக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட 3 மணிக்கு வந்து பேசிட்டு இருந்தோம் நம்ம அன்னைக்கு. அதுதான் அன்னைக்கு எவ்வளவு பேர் ஸ்பீக்கர் வந்தாங்க, எல்லாருமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. சபரி வேணுட்டே பண்ணலன்னு சபரி இப்போ வரைக்கும் டினையர்ல தாங்க இருக்கான். அவர் சொல்லிட்டாருங்க, நீங்க வேணும்னு பண்ணலங்க, வன்மத்துல பண்ணிட்டீங்கன்றாரு. வன்மத்துல பண்ணிட்டேன் சார், நான் வேணும்னு பண்ணல சார்ன்ற கடைசியில. இல்லைங்க நீங்க பேசின வார்த்தையிலே தெரிஞ்சு நீங்க எதுல பண்ணீங்கன்றது அப்படி. அங்க திருப்பி கேக்குறாரு பாத்தீங்களா, கனியா இருந்தா இதை பண்ணிருப்பீங்களா? அது சம்மடி. அதுக்கப்புறம் வன்மத்துல பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். உள்ள இருக்கு, உள்ள இல்லாமலாம் வராதுன்றாரு ஒரேடியா, முடிஞ்சு. அதான் சூப்பர் அடி தான் ஆக்சுவலி. அழகா ஊசியில ஏத்திட்டு அவர் பாட்டு போயிட்டாரு, நீங்க உட்காந்து உள்ள அடிச்சுக்கோங்கன்ட்டு. ஆனா இது எல்லாமே வந்து பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். இப்ப அடுத்த வாரத்துல இருக்கிறவங்க இதை பாயிண்டா எடுத்து உங்க டாஸ்க்ல போடுவான் பாருங்க நாமினேஷன்ல சபரியா. இன்னொன்னு குறும்படம் போடுறதுனால இப்ப என்ன ஆகும்னா, இப்ப போன சீசன் குறும்படம் எதுவுமே போடல. இந்த சீசன் குறும்படம் வந்து இப்ப 2 தடவை போட்டாங்க கண்டினியூஸா. இனிமேல் என்ன பண்ணுவானுன்னா பயங்கர கேர்ஃபுல்லா விளையாடுவானுங்க. கண்டிப்பா கேர்ஃபுல்லா தான் ஆடணும் ப்ரோ. இதெல்லாம் எப்படி எங்க பேசிருக்காங்க பாத்தீங்களா? விக்ரம்லாம் வந்து அங்க வந்து ஆக்சுவலா வந்து அதுக்கு வருத்தப்பட்டதுன்றது விக்ரம் ஒருத்தன் தான். அந்த 3 பேர்த்துல அங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணவன் விக்ரம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பேச வரல. he was not able to look Paru in the eyes. அப்படியே தலையை கீழே போட்டு உட்காந்துட்டான் அந்த பிரேக்ல. நீ நோட்டீஸ் பண்ணா தெரியல, அவன் கீழே தலையை போட்டு உட்காந்துட்டான். அவன் திருப்பி the week before மோடுக்கு போயிட்டான் ரசிகன். இப்போ வந்து அவன் ரொம்ப எம்பத்தட்டிக் ஃபேமிலி மேனா இப்போ பிஹேவ் பண்ணுவான் இந்த வீக் நடுவுல வில்லன் மோடு போயிட்டு. இல்ல அது வந்து அந்த இதாவது அவனுக்கு இருக்கு இல்லங்க. இவங்க தேவர் லிட்டரலி ரன்னிங் டு வேலிடேட் themselves. நம்ம தப்பு பண்ணவே இல்ல. இல்ல ஆமா, ஆனா உண்மையா உணர்ந்தா இந்த மாதிரி போய் பேச முடியாது. போய் கன்வின்ஸ் பண்ணி அந்த டைம்ல உங்களால அசிங்கமா இருக்கும். உண்மைதான் அவன் சொல்றதுதான். எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல தான் லுக் தம் இந்த ஐ ப்ரோ. இப்ப பண்ணிட்டு போய் அவன் கண்ணை போய் பார்த்து பேச முடியுமா உங்களால? முத யூ ஜஸ்ட் சீன் தி வீடியோ. விக்ரம் ஆக்சுவலா அசிங்கமா இருக்குன்னு போன வாரம் சொன்னான். அப்படி இல்ல ஹோட்டல் டாஸ்க்ல அதை விட 5 மடங்கு அசிங்கம் ஆக்சுவலா. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கான். ஹியூமனிட்டி இல்லன்றாரு ப்ரோ. அதுதான் ஹியூமனிட்டி உங்களுக்கு இல்ல. பார்த்துட்டு உங்க நீங்க என்ன லட்சணம் நீங்களே பாருங்க அப்படினு போயிட்டாரு. அதுல ஆக்சுவலா வீட்ல யாருமே தப்பா நினைப்பாங்க. இதுல தான் தப்பா நினைப்பாங்க.
இல்ல கண்டிப்பா பார்வதியே அங்க போய் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னா, தேவையில்லாம இந்த அரோரா கண்டென்ட் எடுத்ததுக்கு இந்த அடிப்பட்டதே வச்சு இந்த வீக் ஃபுல்லா ஓட்டியிருந்தா நம்ம சூப்பரான பேரோட போயிருக்கலாம்னு யோசிச்சுட்டு சத்தியமா இருந்திருப்பாங்க. பார்வதி அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. நினைச்சிருப்பாங்க. சத்தியமா அதான் மைண்ட்ல ஓடி இருக்கும். தேவையில்லாம வாயை திவாகர் வந்து வச்சுக்கிட்டு நம்மள இப்படி கவுத்தி பண்ணிட்டியா விடுறான். அப்படின்னு திவாகர மனசுக்குள்ள திட்டி இருக்கோம் கண்டிப்பா. இல்ல ஹரிஷ், அதுக்கு தான் உள்ள போயிட்டு அழுப்பாங்க. அழுவும் போது போயிட்டு திவ்யா போய் கேட்கும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டானே அவன், அதனால அழுவுறியானா? இவன் அதுக்கு அழுவுல, அந்த நானும் அசிங்கமா யாரு பேசிட்டேன் அதை நினைச்சுதான் இது பேசிட்ட, ஆரம்பிச்சுன்னு. ஆமா அதை வாய் நினைச்சு அவ விட்டேன். சொல்லும். இதுக்கெல்லாம் அப்போ பார்வதி ஓகே தான். இது யாரும் வந்து ஆக்சுவலி கணக்குலயே வந்து எடுத்துக்கல. திவாகர் போறது வந்து பாருக்கு நல்லதுதான் ப்ரோ. ஆக்சுவலி தேவையில்லாம போய் அதுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அடிவாங்க தேவையில்ல. இனிமே நினைச்சாலும் ப்ரோ தேவை இருக்காது. பார்வதி பேசின எல்லா அதான் வேர்டையுமே அதான் சொல்லி கிளியரா அட்வைஸ் கொடுத்துட்டாரு ப்ரோ. இதுக்கு மேல கிளியர் ஷீட் இப்போ பிளேயர் அடுத்து ஆடுறது பொறுத்து தான் வந்து. இப்போ வந்து இதுவும் இந்த இவருக்கு ட்ரையாங்கிள் கேம் புரிஞ்சிருக்காது தான் ப்ரோ. இந்த ட்ரையாங்கிள் கேம் தாங்க வரும். இப்போ கம்ருதீன், அரோரா, பார்வதி, இப்ப அந்த கேம் பிளே எப்படி போக போகுது, அப்புறம் டீம்ஸ் எப்படி பிரிய போகுது. இப்போ தர்பீஸ் இல்லைன்னா கண்டிப்பா பார்வதி ஹேஸ் டு கோ டு சாண்ட்ரா அப்படிங்கிற நிலைமையில வச்சிருவாங்க. இப்ப ஆல்ரெடி பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன்லாம் ஒரு குரூப் தானே. ஆமா ஆமா அது எப்படி பிளே பண்றாங்க, இல்ல சாண்ட்ரா இன்னும் ஸ்மார்ட்டா வேணும்ட்டு இவங்களை திருப்பி யூஸ் பண்ணிக்க போறாங்களா, திருப்பி அவங்கள வந்து திருப்பி தள்ள போறாங்களா, பார்வதிய வந்து கார்னர் பண்ணுவாங்களா, இல்ல உண்மையாவே கேர் பண்ணுவாங்களா, அதெல்லாம் எப்படி இல்ல ஹரிஷ், இப்ப யூஸ் பண்ணிப்பாங்க. கேம் கிட்ட போகும் தெரியுமா, அப்போ சாண்ட்ரா பார்வதி அடிப்பாங்க, பார்வதி சாண்ட்ரா அடிப்பாங்க, அதான் நடக்கும். இல்ல கரெக்ட், அதான் சாண்ட்ராவே சொன்னாங்க. என்ன இல்ல அன்பு சொன்னாங்கன்னா கேம் அடிக்கிற வரைக்கும் இதாங்க. அன்பு கேம் க்ளோஸ் பண்ற வரைக்கும் சேர்ந்து. ஆனா அந்த பிளான் இல்ல எக்ஸிக்யூட் அது பண்ணிட்டாங்க பார்வதிக்கு பாத்தியா ரசிகா, அந்த பிளான் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களே அவங்க சாண்ட்ரா ஆமா ஆமா சொன்னது சிங்கிள் அடிச்ச செஞ்சுட்டாங்களே. அடியெல்லாம் எப்படி தெரியுமா அது முடிஞ்சுல. இப்ப தெரிச்சிருக்கும் இந்த அது அன்பு சொல்லு கேம்ல. பயங்கரமான ஆளையா, ஆனா சொன்னாங்க பாத்தியா ஆனா ஒவ்வொருத்தரா இன்னும் பிச்சு எடிட் எடுப்போம் அப்படின்னு. பண்ணாதான் ப்ரோ அது ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும். ப்ரோ இன்னைக்கு போயிருப்பாங்க ஜஸ்ட் மிஸ். அடுத்த வாட்டி அதான் போயிடுவாங்க. கனி அவ்வளவுதான். போயிருந்தா கொஞ்சம் இன்னும் அந்த சக்சஸ் ஆயிருக்கும் கொஞ்சமாச்சு. இல்ல இந்த சபரிக்கு அடிச்ச அடி வந்து கனி போயிருந்தா பயங்கர பெரிய அடியா இருந்திருக்கும். ஆமா எல்லாரையுமே exactly. லைன்ல வச்சு பொழந்து விட்டுட்டாங்க. இப்போ கனிக்கும் அடி, சபரிக்கும் அடி, எல்லாருமே ஒண்ணுமே கான்சியஸா நம்ம குரூப்பா விளையாடக்கூடாதுன்னு இன்னும் ரொம்ப இதுவா இருப்பாங்க. கரெக்டா அதுதான் அப்ப அன்பு இன்னும் பிரேக் கேங்க பண்ணு. மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. விக்கல்ஸ், விக்ரம், கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா மட்டும்தான் தப்பிச்சிட்டா இந்த வாரம். கெமி கூட தப்பிச்சிட்டாங்களே. ஆமா கெமி வாஸ் கெமியும் ஃபைன். கெமி அடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி அடிச்சாங்க. ரம்யா மட்டும்தான் ரம்யா தப்பிச்சிட்டா. போன வாரமும் முந்தின வாரமே வாங்கினாலே. ரசிகன் என்னன்னா சொல்லுங்க. எல்லாருமே ஒண்ணு மறந்துட்டீங்க. ஆக்சுவலா நடுவுல வினோத், நீங்களும் அப்படிதான் ஒரு வார்த்தை வரும், டக்குன்னு வினோத் எஸ்கேப். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், விஜய் சேதுபதி சொல்லுவாரு, கவனிச்சீங்களா? ஆமா ஆமா இல்ல வினோத் அந்த எஸ்கேப் விஷயத்துல தான். வினோத் பண்ணலையே. அது வந்து வினோத் வந்து அதுல சூப்பரா கிடையாது. ஆனா போட்டாரு. வினோத் கிடையாது. ஆனா விஜய் சேதுபதி சொல்லுவார் நடுவுல. ஆனா சொல்ல வந்துட்டு கரெக்ட் 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 அந்த விஷயத்துல ஓகே ஓகே ஓகே. ஆமா நீங்களும் வந்து இது பண்ணீங்கன்னு அப்படியே கைய விரிச்சிட்டு என்ன அது நான் எப்ப பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. கேப்டன்சில தான் அது பயங்கரமா எஸ்கேப். ஆக்சுவலி ஏன் வினோத்தை கேட்க மாட்டேங்கிறாரு விஜய்? அவரும் தப்பா தானே பண்றாரு, அவரும் புள்ளி தானே பண்றாரு திவாகரை பார்த்து. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு மட்டும் வினோத்தை கை வைக்கல, அப்ப நம்ம இன்னும் கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கும். ஸ்கூப் அப்பப்ப பார்த்தேன் சுத்தி சண்டே எனக்கு ஹேப்பனிங்ல வந்து தெரிஞ்சு வினோத் பாராட்டிட்டாங்கன்ற சாண்டியோட மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்டுனால இப்படி பண்றாங்களோ தெரியல, பாப்போம். சாண்டி ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, இவரையும் ரொம்ப நாளா விஜய் டிவில தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சாண்டியும் தாண்டி புனிதமானவர். பாக்கணும் நாளைக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு இல்லன்னா நம்ம அடிப்போம் எக்ஸ்ட்ரா டோஸா, அவங்க விட்டதை சேர்த்து நம்ம அடிப்போம். திவ்யா கணேஷ பத்தி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அவங்கள பத்தி தான் ஒரே ஒரு பாயிண்ட் நேத்து நடந்து சொல்ல நான் மறந்துட்டேன். அவங்க கெம்மி உள்ள வந்து அதை கேட்டது என்னங்க அவ்வளவு பெரிய குத்தமாங்க அவங்க கேட்டது. இவங்க என்ன நான் அமிச்சேன் அவன் எப்படி இதை பேசலாம்னு என்னமோ இவங்க கோடு போட்டு அது மேல நடனா அதுல மட்டும் தான் நடக்கணுமா? வெளில போயிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சு சீக்ரெட் டாஸ்க்னு இவங்க சொல்லி பண்ற ஹைப்பு தான் வந்து திவ்யா கணேஷ்க்கு பேரு. அவெல்லாம் ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நேத்து எக்ஸ்போஸ் இவங்க ஆயிடுச்சு. குடுக்குற ஹைப்பு தான் இருக்கு. இல்ல சவுண்ட் பார்ட்டி தான், அதாவது ரொம்ப கண்ட்ரோல்ல வைக்கணும், டாமினேட்டிங் அந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் ஓகே தான். முந்தா நேத்து வரைக்கும் கூட தெரியல, நேத்து நைட்டு என்ன இது இப்படி அராஜகம் பண்ணுது. இவன் விக்கலும் போயிட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன், சுபிய பார்த்து என்ன கேக்குறான், அவனை நேரா வந்து என் கூட பேச சொல்லு, முதுகு பின்னாடி பேச சொல்லாதுன்னு சுபி கிட்ட சொல்ற. அப்ப நீயே பின்னாடிதான் பேசுற, உனக்கு அவ்வளவு தைரியமா நாள் இருந்தா நேரா போய் அவங்க கிட்ட பேச வேண்டியது தானே, நடுவுல எதுக்கு சுபி கிட்ட பேசுற? அதுவும் பேசிட்டு சரி சுபி போய் சொன்னதுக்கு அப்புறம்
அவன் நேரா வந்து பேசினானா உன் கூட எல்லாம் நான் பேச மாட்டேன், இது வந்து கல்லாட்டம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப இதுவா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முன்னுக்கு பின் முரணா இருந்துச்சு அவங்க பண்ணது எல்லாமே. நைட்டு எனக்கு நேரத்துல பேசாம போய் தூங்குமான்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு திவ்யா கேம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கு அப்படியே அப்படி மொத்தமா உடஞ்சு எங்கெங்கயோ போய் அப்படியே செதறி போச்சு. அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா, திவ்யா வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அன்னைக்கு காலையில 6 மணின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து வருவாங்க. அதாவது இந்த ஆரம்பிச்ச அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு அப்படிதான் சொல்ல தெரியும் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அதனாலதான் விஜய் உடனே அவங்க மேல சொல்லிடுவாங்க. என்ன கத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல இவங்க இல்ல எல்லாம் இல்ல என்ன ஆக்சுவலா பண்றாங்க? அவங்க உடனே அந்த எல்லாத்துக்கும் எங்க பாயிண்ட் கொண்டு எடுத்து போவாங்கன்னா, வந்துருவாங்க. ஒரே நிமிஷம் அவங்க எல்லாத்துக்கும் எங்க கொண்டு போவாங்கன்னா, அவங்க தலை டாஸ்க் அப்போ பண்ணாங்கல்ல, அந்த ஷவுட் பண்ணாங்க தெரியுங்களா, அதான் அங்க இருந்து வருவாங்க. அததான் இன்னைக்கு விஜய் பல்லுக்குன்னு அதுதான் ஒண்ணு வச்சாரு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல கடந்த அதுதான் 2 விஜய்ஸ்க்கும் வாரமும் அவருக்கும் நல்ல ரோஸ்ட் தான் திவ்யாக்கு வந்ததுல இருந்தே. இல்ல விஜேஎஸ்க்கும் அவங்களுக்கும் அந்த முட்டுறது விஷயம் தான். விஜேஎஸ் வந்து பாயிண்டா ஸ்ட்ரைட்டுக்கு வாங்கன்னுவாங்க. அவங்க அதுதான் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சுத்தி மட்டும் தான் அவங்களுக்கு வரும் ஸ்டார்டிங்ல இருந்து. நேத்து லைவ் வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு ரெக்கார்டட் லைவ் தான் பார்த்தேன். அதாவது ஓட்டி தான் பார்த்தேன். அதுக்கே நான் ஒரு 3 வாட்டி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறேன். பிரஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அப்படின்றாங்க திருப்பி. சரி வேற ஏதோ பேச போறாங்கன்னு நினைச்சா சாண்ட்ரா அக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்புறம் அதே இது. அப்புறம் சபரி கிட்ட ஹாலுக்கு வந்து திருப்பி எல்லாருக்கிட்டையும் இன்னொரு ரவுண்டு பதிவு பண்றேன்ற பேர்ல கொலை பண்றாங்க. ஹரிஷ் ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து வியானா வந்து போய் இந்த விஷயத்த கேட்டிருக்கும். இந்த மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் கொஞ்சம் பாசியா நடந்துக்கிறீங்க, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கீங்களேன்னு கேட்டிருக்கும். அவங்க ஆரம்பிச்ச இடம் வந்து நான் சின்ன வயசுல ஆரம்பிச்சு என் காலேஜ்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து அங்க வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். அது தனியா உட்கார்ந்து சோஃபால பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த அதுதான் நானும் டிவில ஓடுது வந்துருவான் இப்ப பாயிண்ட்க்கு வந்துருவாங்க. அது டயர்டாயிரும் வேணாம். எல்லாரும் டயர்டாகி இப்படி படுத்துருவாங்க லிட்டரலி. அதனாலதான் ஆக்சுவலா அடுத்த நாள் டாஸ்கே போச்சு. தூங்காம இதான் பேசிட்டு இருந்தாங்க உட்காந்து. இல்ல ஆக்சுவலா அவங்க மத்தவங்க எல்லாம் அனாய ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்தே சாண்ட்ரா லைட்டா மூஞ்ச காமிச்சிட்டாங்க. இவ வேற இருடி அப்படின்னு ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கிப் பண்ண பாக்குறாங்க. அது இன்னும் போக போக வெடிக்க போகுது. அவங்களுக்குள்ள வெடிச்சாதான் இருக்கு. இது டெஃபினட்டா வெடிக்கும். கண்டிப்பா வெடிக்கும். வெடிக்காமலாம் இருக்காது. ஒண்ணு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்போ வெடிக்கும் போது அப்படியே பாரு வந்து நைஸா கேப்ல ஃபில் பண்ணுவா பாருங்க. ஒரே நிமிஷம். இவர் ஹரிஷ் நீங்க சொன்னீங்கல்ல தானா வினோத் நாளைக்கு இது பண்ணலன்னா நான் கேட்பேன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 2 யூடியூப் சேனல் நான் அப்படியே சொல்லிடுறேன். சபீசோன்னு அப்புறம் எம்டிஆன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கானா வினோத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்காக பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பியும் நீங்க வேணா பாருங்க, பெரிய சப்போர்ட் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நிறைய நடக்குது. நம்ம அதை நான் நோட் பார்த்தோம். அதான் அதுவும் ரெண்டுமே பெரிய யூடியூப் சேனல், பயங்கரமா யூடியூப் சேனல். இங்க புதன்கிழமை வரைக்கும் இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு இருந்தேங்க. ரசிகன் கூடயும் இவங்க விக்னேஷ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நானு அப்படின்னு. பார்க்க தான் தெரியுது ரொம்ப அதிகமா அது ரொம்ப ஆர்டிபிஷியலா ரொம்ப தெரியுது. அதுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் இதுக்கு மேல. ஏன்னா நம்ம இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் சீசன் கிடையாது. நம்மளும் ஒரு பிஆருங்கிறது பிஆர்லாம் எல்லாருக்கும் இருக்குடா, அதை நார்மலைஸ் பண்ணுங்கடான்ட்டு அதுக்கெல்லாம் தாண்டி வந்துட்டா கூட இதெல்லாம் ஒண்ணுமே இவ்வளவு சீசன் வந்த அப்புறம் இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் மூடி மறைச்சு ஐயோ நாங்களாம் தெரியுமா எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஓட்ட முடியாது. அது கூட பரவாயில்ல. கிறிஸ்டபர் இருக்கார்ல வியூ ரிவ்யூ போடுவார்ல, அவர் வரைக்கும் சப்போர்ட் பண்றாரு. கிறிஸ்டபர் கனகராஜா யார் சொல்றீங்க? ஆமா கிறிஸ்டபர் கனகராஜ் தான். கிறிஸ்டபர் கனகராஜ் எல்லாம் கானா வினோத் சம்பந்தமே இல்லாம எதுக்கியா வர்றாங்க இவனுங்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சேன். இன்ஃபுளுன்ஸ் எல்லாரும் கானா வினோத் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு அப்பதான் பெரிய டவுட்டே வந்தது. ஆமா கவலைப்படாதீங்க, இந்த வாரம் வெயிட் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் ஆவார் கானா வினோத். இங்க அவரே தனியாவே அவரு தப்புன்ற பட்சத்துல இந்த வாரம் தெரிஞ்சிருங்க ஈஸியா. அதுதான் இப்ப யாருமே இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. திவாகரும் போயிட்டாரு. வியனா நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க. வியனா கூட எப்படி அவரு அடுத்த டார்கெட் அவருக்கு வந்து ஆகாதவங்கன்னா இப்போ வியனா தான். வியனா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. கானா இவன் யாருக்கிட்ட தர்பீஸ் கிட்ட பண்ண மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு நல்லா எடுத்து கொக்கில மாட்டிட்டு போயிரும் மேல. எக்ஸாக்ட்லி வியனாலாம் பாயிண்ட் அப் வெச்சிட்டு போயிட்டே அத இருப்பா. வச்சு வீக்கெண்ட்ல வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. வியனாக்கு கானா வினோத் மேல காண்டு இருக்குங்க. அது என்ன பண்ணும்னா நல்லா குழி நோண்டி செட் பண்ணி பக்கத்திலேயே நிக்க வச்சு வீக்கெண்ட் வந்தோம்னா உள்ள தள்ளி மூடிரும். அவ செம்மையா செட்டிங். விக்னேஷ் ஏதோ சொல்ல வந்த. அதே டெய்லர் அதே வாடகை.
புரியுது புரியுது புரியுது. இல்ல வியனா கானா இன்னொரு வந்து இட்ஸ் ஆக்சிடென்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன் தான். இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அதுல வந்து வியனாக்கு தான் பெனிஃபிட் ஆகும். அது பயங்கரமா. ஏன்னா இப்ப வினோத் கலாய்க்கவும் முடியாது. கலாய்ச்சா எல்லா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாமே வந்துரும் இப்ப. இல்ல அப்படிலாம் அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல காமிக்கலையா அவரு? இல்ல இவர்கிட்ட காட்ட முடியாது, வாட்டர்மெலன் காட்ட முடியாது. ஏன்னா வாட்டர்மெலன் திருப்பி அதை விட பெருசா ஒண்ணு பண்ணி பெரிய கேஸ் வாங்கிட்டு போயிருவாரு. வியானா வார்த்தை விடாது. அதுதான் வியானா முடிஞ்சிரும். ஆமா ஆமா லாக் பண்ணிரும். அங்கேயே நிறுத்திடுவோம். நீங்க ஏன் இந்த வார்த்தை இப்ப விட்டீங்க அப்படின்னு நிறுத்திடுவாங்க. இன்னைக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வியனா வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, லாக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேவையில்லாம கேட்டது क्वेश्चन வேற, சொன்ன பதில் வேற. தேவையில்லாம போய் மாட்டிச்சியா? எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம வாலண்டியா போயிட்டு இல்லையா, சுத்த விட்டாரியா? உங்களுக்கு புரியுது? அது அவ வந்து கேட்ட கேள்வி வேற, அங்க வந்து அவர் சொன்ன பதில் வேற. எனக்கு சபரி வந்து பேக் ஃபயர் ஆகும் தெரியுமா? இன்னொன்னு கேப்டன்சி பத்தி கேட்கும்போது சொந்த பிரச்சனையே தான் எல்லாருமே சொல்றாங்க. சொந்த பிரச்சனையை உள்ள இறக்கி விட்டாங்க. இல்ல என்ன தெரியுமா கரெக்டா லாக் ஆச்சு? இல்ல எங்க தெரியுமா அது வந்து இதாச்சு, இன்வாலிடேட் ஆச்சு. நீ வந்து ஒரு விஷயத்த அவர் அட்ரஸ் பண்ணதுக்கு தேங்க் பண்ணிட்ட சபரிய. இப்ப அதே வந்து இங்க இஷ்யூவா சொல்றங்கிற இடத்துலதான் மிஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லன்னா அதுலதான் லாக் ஆயிருச்சு. விஷயம் பேக் ஃபயர் ஆகும். இப்ப எஃப்ஜே கூட வேற சேர்ந்துட்டா வியானா. எஃப்ஜே கூட சேர்ந்துட்டாளா? அவ்வளவுலாம் தெரியல. பாத்தீங்களா? ஆமா, வியானா வந்து எஃப்ஜே கூட சேர்ந்துட்டா. குட் டர்ம்ஸ்ல வேற இருக்கான்னு போஸ்ட் போடுவாருன்னு நினைச்சேன். ட்ரெஸ்ஸும் மேட்சிங்கா வந்துச்சு. ஃப்ரேமும் ரெண்டு பேருக்கு தனியா வைக்கிறாங்க. போட்டீங்களா? போட்டேன். தேவையில்லாம கெமி வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறா. அவன் நார்மலா சொன்னாலும் போட்டுறீங்க பாருங்க. இப்ப சரியான சேலஞ்சே வந்து எஃப்ஜே கண்டிப்பா வந்து நிதானத்தை தவற விடுவான். அவனால அவ்வளோ இதுவா பண்ண முடியாது. சோ இப்ப அவன் எவ்வளோ கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணுவானோ கேப்டன்சில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உஷாரா தான் இருப்பான். இல்ல எக்ஸ்பெக்டேஷனே ஏத்திட்டு போயிருக்காருல. விஜய் சார் சொல்லிருக்காரு, ஐ அம் லுக்கிங் ஃபார் யுவர் கேப்டன்சி. ஆனா யாருமே ஒத்துழைக்க மாட்டாங்களே. கன்ஃபார்ம் பண்ணிட்டானா ஸ்கோரிங். பார்வதி தான் வெயிட் பண்ணுவா. பார்வதி விடவே மாட்டா. கண்டிப்பா இவனுக்கு என் பேரே போனாலும் பரவாயில்லன்ட்டு சூசைட் பாம்பரா மாறிடுவா, விட மாட்டா. எங்க பாத்தீங்களா இன்னைக்கு அடிச்ச அடியில சபரி எல்லாம் கலங்கிட்டான். ஒன்னும் பண்றதுன்னு தெரியாம ஆடி போயிட்டான். பாரு நிக்கிறா ஸ்டார்டிங்ல. ஓகே எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், அடிச்சு வாங்கிட்டான். வாங்கி படைக்கு ரெடி ஆயிட்டாவ. என்ன நடக்கட்டும் பாத்திரலான்ற. ஆனா வருவாங்க டாப் 5 கண்டிப்பா வருவான் அவன். கண்டிப்பா வருவான். ஹரிஷ் பாத்தீங்களா அவங்க சாண்ட்ரா அவங்க சொன்ன மாதிரி அந்த கேம் மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அன்பு கேங்க அவங்க சைடுல பயங்கரமான அடி விழுந்தது. இது வரைக்கும் விழுந்ததே கிடையாது. அதுதான் இவ்வளவு நாள் இதையடா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு 2 வாரத்துல முடிச்சு விட்டுருச்சு டக்குன்னு. ராஜு சொல்லுங்க. ராஜு இல்ல இப்ப ஒரு விஷயம் பேசினாங்கல்ல, அதுதான் வந்து இன்னைக்கு லைவ்ல கூட பேசிருப்பாங்க. யாருன்னா வாட்டர்மெலன், சாண்ட்ரா, பிரஜின் அண்ட் பார்வதி சோஃபால உட்காந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாமினேஷனோட இதே மாறிச்சு. இல்லைன்னா திவாகர் பார்வதி தான் வந்து குத்திட்டே இருந்தாங்க தொடர்ந்து. நீங்க வந்ததான் மார்க்குன்னு அது லைவ்ல சொல்லிடலாம் நினைக்கிறேன் அந்த பாயிண்ட். ஏங்க அவங்களே ஃபர்ஸ்ட் எவிக்ஷன்ல திவாகர் பார்வதி தாங்க குத்திருப்பாங்க. இவங்களே தப்பா தான் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா. வந்த 4 பேருமே புரியலீங்க. அவங்களுக்கு எப்ப புரிஞ்சு தெரியுங்களா? உள்ள வந்துதான் அந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு தனியா உட்காந்து பேசுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்படியே மாத்திருப்பாங்க கேம். நல்லதுதான் ப்ரோ அப்படி கேம் மாத்துனது. இன்ட்ரஸ்டிங் தான். ஆனா எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப திவாகர் வந்து இந்த கெட்ட பேரோட வெளியே போறான்றப்போ அரோரா மேட்டர்னாலதான் போறான்றது வந்து அவங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கானா வினோதாலதான் வந்து திவாகர் வெளியே போறாரு. அவரு ட்ரிகர் பண்ணதுனால வாய் விட்டாரு. இல்ல ட்ரிகர்னு இல்ல, இந்த ஆளு இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய கேஸ் வாங்கியிருப்பான். கண்டிப்பா அது நடந்திருக்கும். நல்லதுதான். பெரிய கேஸ் வாங்கினாலும் இவர் வந்து கண்டென்ட் கொடுக்கறாரு ப்ரோ. இவரை விட மோசமானவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. இது எனக்கு நிஜமாவே லைவ்ல எல்லாம் ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சுங்க. இவர் 1 ஹவர்ல பாக்குற போது கூட தெரியலங்க. ஓரளவுக்கு காமெடின்னு கடந்து போயிடலாம். லைவ்ல எல்லாம் ரொம்ப டார்ச்சரா இருக்கு. எபிசோட்ல எல்லாம் கேமரா வந்து திரும்பிடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு.
தர்பீஸ அந்த செந்தில் பாப்பான்ல, அந்த வடிவேல் சொல்லுவார்ல, என்ன டைப்ல நீ என்னென்ன மொழி முழிப்பன்னு சொல்லிட்டு அந்த கரகாட்டக்காரன்ல, அந்த மாதிரி லிட்டரலா ஃபேஸ் அப்படிதான். எனக்கெல்லாம் செம்ம சிரிப்பு. என் ஒய்ஃப் எல்லாம் குபீர்னு ஆமா சிரிக்குது. கேமரா திரும்பும் போதுல எனக்கும் செம சிரிப்பானா. எனக்கெல்லாம் ஐயோ இதெல்லாம் இந்த இல்ல மாதிரி ஆனா விஜய் பார்த்தா சிரிக்கிறது எப்படா வரும் எனக்கு என்ன இதுக்கப்புறம் ஞாபகம் அப்படின்னு. வந்துச்சுன்னா, கானா விதம் ஏதோ ஒரு நோஸ் கட்டு வாங்கி ஜெயிக்கிற போதெல்லாம் கிளாப் தட்டுவானு கான்ல அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு. அப்பெல்லாம் தெரியல. இப்போ வந்து ப்ரோ நல்லா ஆனா நம்ம ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். அன்பு கேங் வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுல பார்வதிக்கு அப்புறம் இவருக்கு தான் முழு பங்கு இருக்கு. அந்த லிவிங் ஹால்ல ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க, பார்வதியும் வாட்டமலனும் அந்த எபிசோட்ல. அன்னைக்கு வேணும் கூட கிளாப் தான் நீங்க நினைக்கிறேன். அன்னைக்கு தான் உண்மையாவே அன்பு கேங் எக்ஸ்போஸ் பண்ணது இவங்க 2 பேர்த்துக்கு முக்கிய பங்கு இருக்கு ப்ரோ. எக்ஸாக்ட்லி கரெக்ட் கரெக்ட். எஃப்ஜேவெல்லாம் போட்டு செம்ம டேடி பாப்புல இவன்